Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல மடிப்பாக்கம்ல ரீசேலுக்கு அவைலபிளா இருக்க 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வுட் ஒர்க்லயே ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வீடியோஸா போட்டு சீக்கிரமாவே சேல் பண்ணி தரோம். இந்த ஹவுஸோட ரீசன் ஃபார் சேல் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அப்ராட்ல இருக்காங்க. சோ இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, பிளஸ் அவங்களோட மதரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக சேல் பண்றாங்க. இது ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அப்ராட்ல இருக்கிறதால என்னோட நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாவே நான் ஓனருக்கே ஷேர் பண்ணிடுவேன். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ரேட் நெகோசியேஷன் எல்லாமே டைரக்டாவே பேசிக்கலாம். இதுக்காக பையர் கிட்ட எந்த விதமான புரோக்கரேஜோ மீடியேட்டர் சார்ஜஸோ நாங்க வாங்குறது இல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அப்ராட்ல இருக்கிறதால நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணி தரோம், அவ்வளவுதான். இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா மடிப்பாக்கம் LIC நகர்ல வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. இங்கிருந்து துறைப்பாக்கம், வேளச்சேரி, கீழ்கட்டளை, குரோம்பேட், மேடவாக்கம் மாதிரியான பிளேசஸ்க்கு டைரக்ட் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே ரொம்பவே நியர்பைல இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. மெட்ரோ வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனும் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 6 months to 1 year குள்ள உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் சப்ளையும் இங்க அவைலபிளா இருக்கும். நம்ம பார்க்க வந்திருக்க 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பாத்தீங்கன்னா MGP மயூரா அப்படின்ற ரோ ஹவுஸ் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல டோட்டலா 5 ஹவுசஸ். நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா 4th ஹவுஸ். இப்போ நீங்க பார்க்கிறது தான் சேலுக்கு அவைலபிளா இருக்க 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த ஹவுஸ் பாத்தீங்கன்னா 660 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால டோட்டலா 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்ல பெரிய என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பவுண்டரி ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ரோட்ல இருந்து கார் பார்க்கிங் ரீச் பண்றதுக்கு கான்கிரீட் ரேம்ப் பிளஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் கார் பார்க் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங்கா இருக்கு. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாவே நான் ஸ்லிப்பரி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 6 months இந்த ஹவுஸ் யூஸ் பண்ணாததால கொஞ்சம் டஸ்டா இருக்கு. பார்க்கிங்க்கு ரைட் சைடுல இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஹவுஸ்க்கு 3 phase AB பவர் லைன் கனெக்ஷன் இருக்கு. பார்க்கிங்ல இருந்து மெயின் என்ட்ரன்ஸ் போறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்லயும் மஸ்கிட்டோ நெட்லான் டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் டோர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா டீக் வுட்லயே பண்ணிருக்காங்க. இது ஒரு சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸ். இந்த மெயின் டோருக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா வீடியோ டோர் போன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு உள்ள ஹால்ல இதோட மானிட்டர் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 16.4 into 10 ஃபீட்டா இருக்கு. இங்க டிவி கேபினெட் எல்லாமே வுட்லயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்டார் கேஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட கிச்சன் பாத்துறலாம். இது ஒரு மாடுலர் டைப் கிச்சன். கிச்சன் சிம்னி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கவுண்டர் டாப் பொறுத்தளவுல L ஷேப் கவுண்டர் டாப்பா இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்ல ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. இந்த கிச்சன்ல ஒரு பெரிய லேப்டும் அவைலபிளா இருக்கு. கிச்சனுக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங்ஸோட இங்க ஒரு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்திரலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 12 into 9 ஃபீட்டா இருக்கு. இந்த வீட்டோட இன்டீரியர்ல இருக்க ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லாவே வுட்டாலேயே ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா 2018ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அப்பயே 6 lakhs rupeesக்கு வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் அட்டாச்டா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூமோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 4 into 9 ஃபீட்டா இருக்கு. இந்த வீட்ல எல்லா ரெஸ்ட் ரூமுக்குமே ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கு. இந்த ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி இருக்கு. இந்த வீட்டோட போர்வெல் அண்ட் போர்வெல் மோட்டர் எல்லாமே இங்க தான் இருக்கு. இந்த பால்கனியோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சம்போட மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூம்ஸ் எல்லாம் பாத்துறலாம். ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. ஹேண்ட்ரைல்ஸ் ஃபுல்லாவே வுட்லயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்க ஒரு பெரிய லாபி ஏரியா இருக்கு. இந்த லாபியோட சைஸ் பாத்தீங்கன்னா 10.3 into 10 ஃபீட்டா இருக்கு. இப்போ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமா பாத்துறலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 12 into 9 ஃபீட்டா இருக்கு.
இந்த ரூமுக்கும் அட்டாச்சாக வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட்டோட இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பால்கனி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 12x9 ஃபீட்டாக இருக்கு. டெரஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த வீட்டோட டெரஸ் ஏரியாவை பார்த்துடலாம். இந்த வீட்டோட வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இங்கே கான்கிரீட்லேயே ஒரு பெரிய ஓவர் ஹெட் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வீட்டோட டெரஸ் ஏரியா. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் அண்ட் இன்டீரியர் 3D வியூ எல்லாமே PDF ஃபார்மட் லிங்காக டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 6 மந்த்ஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஒரு ஃபேமிலிக்கு 17,500 ருபீஸ்க்கு ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. இந்த வீட்டை சேல் பண்றதுக்காக அந்த ஃபேமிலியை வெக்கேட் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 lakhs கேக்குறாங்க. மென்ஷன் பண்ணிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க எந்த விதமான புரோக்கரேஜும் பே பண்ண வேண்டியதில்லை. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல், சைட் விசிட் அண்ட் நெகோசியேஷன்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. மடிப்பாக்கம்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.